நிறைந்த சபைக்கு என் சிறந்தார்ந்த வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் தமிழ் என்றாலே பழமை, தமிழ் என்றாலே புதுமை, தமிழ் என்றாலே இளமை, தமிழ் என்றாலே இனிமை. நான் இன்று அறிமுகப்படுத்த இருப்பது எழுத்தாளர் தங்கம் ரமேஷ் அவர்களுடைய சிந்து தமிழ் என்ற புத்தகம். இது அவருக்கு இரண்டாவது புத்தகம். முதலில் கோலத்தமிழ் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இது இரண்டாவது புத்தகம். இது பானை எழுத்துக்களும் பனை எழுத்துக்களையும் பற்றிய அவரது ஆய்வு கட்டுரைகள். இதில் ஒரு 10 கவிதைகளை 10 ஆய்வு கட்டுரைகள் அவர் முகநூலில் பதிவு செய்திருப்பதை தொகுத்து இந்த புத்தகமாக கொண்டு வந்திருக்கிறார். சிறிய புத்தகம், 60 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம். ஆனால் அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். இந்த 60 பக்கங்களை நான் சொல்கிறேன், நீங்கள் எடுத்தால் கீழே வைக்க முடியாத அளவிற்கு நம்மை உந்தும். ஏனென்றால் தமிழ் என்பது நமது உணர்வில் கலந்திருக்கிறது. தமிழை நாம் பெருமையாக கொண்டாடுகிறோம். அப்படி இருக்கையில் இந்த புத்தகத்தை முடிக்காமல் நாம் யாருமே கீழே வைக்க முடியாத அளவிற்கு அழகான ஒரு புத்தகம் இது. தமிழை பற்றி சொல்லும்போது நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம் அப்படின்னா, தமிழ் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்லுவோம். சரி, எல்லாரும் அறிவை பற்றி பேசும்போது நம்ம ஏன் வாழை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல இரும்பு. நம்மளுடைய தமிழர்கள் எவ்வளவு அறிவு சார்ந்த ஒரு சமூகம். அங்கே எத்தனை கண்டுபிடிப்புகள், உலகின் பல கண்டுபிடிப்புகளுக்கு முன்னோடிகளாக தமிழ் சமூகம் இருந்திருக்கு அப்படின்றது தான் இந்த புத்தகத்துடைய சாராம்சமாக நான் பார்க்குறேன். இந்த புத்தகத்தில் நம்ம சங்க இலக்கியத்தை படிக்கும்போது நிறைய விஷயங்கள் கற்பனையாக இருக்குமோ அப்படின்ற புரிதல் இல்லாததுனாலேயே நம்ம நம்மளுடைய ஹிஸ்டரியையே நம்ம புரிஞ்சிக்காம விட்டுருக்கோம். இந்த இடைவெளியை தான் எழுத்தாளர் தங்கம் ரமேஷ் அவர்கள் நிறைய செய்திருக்கிறார். சங்க இலக்கியத்தில் கிடைத்த பாடல்களை கீழடி அகழாய்வோ இல்லை சிந்து சமவெளி அகழாய்வுகளிலோ கிடைத்தவற்றை பொருத்தி பார்த்து எந்த வகையில் தமிழன் மேம்பட்டவன் என்று சொல்லியிருக்கிறார் இந்த புத்தகத்தில். நிறைய அதுக்கு உதாரணங்கள் அவர் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிறாரு. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது பானை, கீழடி அப்படின்ற விஷயம் 2015 தான் வந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது பெரிய உலகத்திலேயே பழையமையான சமூகம் அப்படின்னு பார்த்தா சிந்து சமவெளி நாகரிகம் தான். அதற்கு அடுத்தது கங்கை சமவெளி நாகரிகம் அப்படின்னு தான் நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோம். சிந்து சமவெளி நாகரிகத்தில் தான் நம்ம இந்த ஹரப்பா, மொஹஞ்சதாரோ எல்லாமே படிச்சிருக்கோம். நம்ம எல்லாருக்குமே 2015 வரைக்கும் நம்மளுடைய நினைவலைகள் இப்படி தான் இருக்கும். 2015 கீழடி நாகரிகம் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கப்படுது. கீழடி நாகரிகம் எங்கே வருது அப்படின்னா, இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் கங்கை சமவெளி நாகரிகத்துக்கும் இடைப்பட்ட காலத்தை பூர்த்தி செய்வது தான் கீழடி நாகரிகம். கீழடி நாகரிகத்துக்கு முதல்ல மத்திய அரசாங்கம் ஏஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய ஆர்ச்சியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க தொல்லியல் ஆய்வுகளை நடத்துகிறாங்க 3 கட்டமாக. அதுக்கப்புறம் நிறைய பல அரசியல் காரணங்களால் அது முன்னிலைப்படுத்தப்படலை. அதுக்கப்புறம் தமிழக அரசாங்கம் அதை முன்னெடுக்கிறாங்க. எடுத்து நிறைய ஆய்வுகள் நடத்தப்படுது. அதிலிருந்து நிறைய விஷயங்கள் கிடைக்குது. ஆனால் சமூகத்தோட நம்ம அவலம் என்ன அப்படின்னா, அதனுடைய முழுமையான ஆய்வு கட்டுரை உள்ளபடியே இதுவரைக்கும் பதிவு செய்யப்படலை அப்படின்றது தான். 2023 வரைக்கும் அந்த ஆய்வு கட்டுரைகளை கூட முழுசாக பதிவிடப்பட முடியாத ஒரு அரசியல் சூழ்நிலை தான் இங்கே நிலநிற்கிறது. தமிழ் எப்பவுமே தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கக்கூடிய ஒரு மொழி. எழுத ஆரம்பிக்கிறது ஆதி காலத்துல பானை எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இவங்க பானை எழுத்துக்களை பத்தி அதிகமா சொல்றாங்க. இந்த பானையில எழுதுறது யாரா இருப்பாங்க அப்படின்னா, இதுக்குன்னு தனியா அறிஞர்கள் யாரும் கிடையாது. பானையில எழுதினவங்க குயவர்கள் எழுதியிருக்காங்க. ஒரு குயவர்களால எப்படி இவ்வளவு டீட்டெயில்டா தமிழ்ல எழுத முடியும்? அவங்களுக்கு எழுத பிடிக்கக்கூடிய அறிவு இருக்கா அப்படின்னா, நம்ம தமிழ் சமூகம் ஒரு அறிவார்ந்த சமூகமாகவும் எல்லாராலும் எழுத படிக்க தெரிந்த ஒரு சமூகமாக தான் நம்ம தமிழ் சமூகம் இருந்திருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் பானை எழுத்துக்கள். பானையில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நம்ம தமிழ் அதை பல்வேறு காலங்கள்ல பல்வேறு ஊடகங்கள் மூலம் புதுப்பிச்சுட்டே வருது. அவங்க நூல்ல சிந்து தமிழ்ல தங்கம் ரமேஷ் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. தமிழ் நமக்கு
நூல்கள் நமக்கு கிடைச்சது சங்க இலக்கியத்தில் வந்து ரொம்ப குறைவு தான். தீக்கும் கடலுக்கும் இரையாகி போய் மீதி இருக்கிறது மட்டும்தான் நம்ம கையில் கிடைச்சிருக்கு. இலக்கியம்னு தமிழ் இலக்கியத்தோடைய வரலாறை நம்ம படித்ததே ரொம்ப கொஞ்சம். ஏற்கனவே கடல் நம்ம சொல்கிறதே வந்து ஒரு துளி தான் அப்படின்றத அவங்க அதில் பதிவு செய்கிறாங்க. இப்போது இந்த புத்தகத்தில் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை அகழாய்வு இதை பற்றி கேள்விப்பட்டு நம்ம அகழாய்வு நம்ம நார்மலாக கூகுள்லையோ இல்லை ஈரோடு பக்கத்தில் கொடுமணல், நம்ம ஆதிச்சநல்லூர், பொருணை, இங்கே எல்லாமே போய் பார்த்தோம், கீழடி, இந்த மாதிரி இடங்களில் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரி நரம்புகள்லாம் புடைக்கப்படக்கூடிய ஒரு ஒரு சுச்சுவேஷன், நமக்கு நம்ம தமிழன் அப்படின்ற ஒரு பெருமை வரக்கூடிய அளவுக்கு நிறைய பெருமை நம்ம தமிழ் சமூகத்துக்கு இருக்குது. ஒரு விஷயத்தை நம்ம படிக்கும்போது அதை வந்து அந்த விஷயத்தில் நம்ம தமிழர் பெருமை அப்படின்ட்டு அந்த இடத்துல உறைஞ்சி போய் நம்ம நிற்கக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதிலிருந்து நம்ம தாண்டி போனோம் அப்படின்னா இதற்கு அடுத்ததாக ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்க வேண்டும். இது ஒரு அரசியல், இந்த அகழாய்வுங்கிறதே ஒரு அரசியல். இன்னைக்கு தேதியில் நம்ம தமிழ் சமூகம்தான் ஆதிக்குடி அப்படின்றத நிரூபிக்க விடாமல் நிறைய சக்திகள் நம்மளை தடுத்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அதையும் மீறி தமிழ் பானையில் ஆரம்பித்து தோல், விலங்குகளின் தோலாக இருக்கட்டும், பனை இலக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு வடிவங்கள்ல தன்னை புதுப்பிச்சுட்டே வருது. இன்னைக்கு நம்ம புத்தகங்களில், காகிதங்களில் படிக்கிறோம், டிஜிட்டல் மீடியாவில், கிண்டலில் படிக்கிறோம். ஆனால் தமிழுக்கான அந்த வீரியம் மட்டும் குறையவே இல்லை. சரி, இது ஏன் நம்ம இந்த அகழாய்வு ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அகழாய்வு ஒன்று சொல்லுவாங்க, வரலாறு தெரியாமல் வரலாறு படைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நமக்கு வரலாறு தெரியணும்னா நமக்கு கையில் இருக்கிற மிகப்பெரிய கருவி வந்து அகழாய்வு தான். நமக்கு இன்னொரு தெரிஞ்ச விஷயம் ஒன்று இருக்குது. இன்றைக்கி நம்ம உலகத்தில் எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப டாமினேட் பண்ணுற ஒரு நாடாக அமெரிக்கா இருக்கிறது. அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்டதே இந்தியாவை தேடி வந்த ஒருவர் திசை மாறி போனதுனால கண்டுபிடிக்கப்பட்டது தான் அமெரிக்கா. அப்படிப்பட்ட ஒரு பழமையான சமூகம் நம்மளுடைய சமூகம். ஆனால் இன்னைக்கு அவங்க எல்லாத்துலேயும் கோல வச்சுறாங்க, அவங்க எல்லாரையும் அவங்க வச்சது தான் சட்டம் அப்படின்னு இருக்காங்கன்னா காரணம், நாம் இவ்வளவு பெரிய தொன்மையான குடியாக இருந்தும், இவ்வளவு அறிவியல், அரசியல் எல்லாத்துலேயும் தெளிவு இருந்தும் நாம் பிளவு போட்டு நிற்கிறோம். அதை வந்து கீழடி அகழாய்வு நமக்கு சொல்லுகிற இன்னொரு பாடம். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கீழடி எப்படி தேர்ந்தெடுக்கப்படுது முதல்ல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், எந்த நாகரிகமாக இருந்தாலும் அது வந்து ஆற்றங்கரை நாகரிகமாக இருந்ததுன்னா, ஒரு எங்கே ஆறு ஓடுதோ அங்கே வேளாண் சார்ந்த தொழில்கள் மேம்படும். அங்கே வந்து மக்கள் ஒரு ஒரு குழுவாக அங்கே குடியேறுவார்கள். அங்கு ஒரு நாகரிகம் வளரும். அப்படி வைகை நாகரிகத்தில் வந்து எங்கே ஆரம்பிக்கிறோம், தேனி மாவட்டத்தில் இருந்து ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் ஒரு 19 இடங்களை மத்திய தொல்லியல் துறை அடையாளப்படுத்துகிறாங்க. அந்த 19 இடங்களுமே வந்து வைகை நதி கரையிலேயே அமையுது. இப்போ நமக்கு வைகை நதி அங்கே ஓடுதா அப்படின்னா கீழடியில் இல்லை. வைகை தன் போக்கை மாற்றிக்கொண்டது. இருந்தாலும் வைகை நதி ஓடியதும், அந்த நதிக்கரையில் வணிகம் நடந்ததும், ரோம் வரையில் நாம் வணிகம் கொண்டுள்ளதையும் இந்த கீழடி அகழாய்வுகள் வெளிக்கொணர்ந்து. கீழடி அகழாய்வில் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, நார்மலாக நம்ம எந்த அகழாய்வு நடத்தினாலும் மணிகள், முதுமக்கள் தாழிகள் இந்த மாதிரி கிடைக்கும். இதை தாண்டி இரும்பு உருக்காலை, ஈவன் நம்ம கொடுமணல் நமக்கு ரொம்ப பக்கமாக இருக்க திருப்பூரில் 2500 வருடங்களுக்கு முன்பு இரும்பு உருக்காலை இருந்ததற்கான தடம் இருக்கிறது கொடுமணல் போகிறவங்க தாராளமாக அதை பார்க்கலாம். இப்போது இது எல்லாமே வந்து கீழடிங்கிற ஒரு விஷயம் 2015 வரைக்கும் தென்னந்தோப்பாக இருந்த ஒரு இடத்த அகழாய்வு பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு தெரியுது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கீழடியில் எந்த மதம் சார்ந்தோ, எந்த கடவுள் சார்ந்த எந்த ஒரு மாதிரிகளோ ஆய்வு பொருளோ கிடைக்கல. அப்போது நம்ம பண்டைய தமிழ் சமூகம் ரொம்ப தெளிவான சிந்தனையில் எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கணும், எதனாலையும் பிளவுபடக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இடுக்கில் இருக்கிற சாமியில் ஒரு கல்லில் பூந்து போனால் நமக்கு மோட்சம் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு இல்லாமலே போயிடுறோம். நேத்திக்கு கூட ஒருத்தர் இல்லாமல் போயிருக்காரு. இந்த பானை எழுத்துக்கள் அப்படின்னு வரும்போது, இந்த பானை வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டுடைய எல்லை
ஆந்திரா பார்டர் வரைக்கும் போனால் மட்டும்தான் பானை எழுத்துக்கள் கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த பானையை பற்றிய எங்க குறிப்புமே கிடைக்கல. அப்படின்ற போது முதல்ல பானையில கூட எழுத முடியும் அப்படின்னு நினைச்சது வந்து தமிழன். 2600 வருடங்களுக்கு முந்தைய பானை எழுத்துக்கள் நம்ம கீழடியில் கிடைக்கப்பட்டிருக்கு. 2600 வருடங்கள் கழிச்சு அந்த பானை எழுத்துக்களை எப்படி நம்மளால இன்னும் படிக்க முடியுது? இன்னொன்று, அமர்நாத் ஐயா போன்ற ஆய்வறியாளர்கள் என்ன சொல்றாங்க, ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கிற எழுத்துக்கள் அது ஒரு மாதிரி, இங்கே கிடைக்கிற தமிழ் எழுத்துக்கள் வேற மாதிரி, நடுவுல இது ரெண்டுத்துக்குமே இல்லாம கீறல்கள் அப்படின்ற ஒன்று கிடைக்குது. பானைகள்ல இருக்கிற கோடுகள், கீறல்கள்னு சொல்ற அந்த கீறல்கள் கிடைக்குது. அந்த கீறல்களுடைய வயதை சரியாக நிர்ணயிக்கக்கூடிய அளவீடு எதுவுமே இல்லை. இப்போ இந்த ஒரு பானை எழுத்தை இப்போ நம்ம என்னதான் ஒரு புத்தகத்துல பதிஞ்சாலும் எங்கேயாவது இருந்தாலுமே சில வருடங்கள் அது இல்லாமல் போயிடுது. 2600 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பானையில எழுதுற ஒரு எழுத்தை எப்படி நம்மளால ஒரு தமிழனால அது வந்து மங்காம அது மறையாம எப்படி பாதுகாக்க முடியுது அப்படின்னா, அங்கதான் தமிழனுடைய அறிவு ரொம்ப ஓங்கி இருந்திருக்கு. அதை வந்து ரொம்ப அழகா சிந்து தமிழ் புத்தகத்துல தங்கம் ரமேஷக்கா பதிவிட்டிருக்கிறாங்க. கார்பன் நானோ டியூப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. கார்பன் நானோ குழாய்கள் அப்படின்ட்டு. அந்த கார்பன் நானோ குழாய்கள் எப்படி உருவாகுது அப்படின்னா, 1200 டிகிரி செல்சியஸ் வெப்பத்துல கார்பன் சேர்மத்தை கொதிக்க விடும் பொழுது, அதுவும் ஒரு குறிப்பிட்ட முறையில் அதை வந்து கொதிக்க விடும் பொழுது ஒரு படிமம் உருவாகிறது. அதுதான் கார்பன் நானோ குழாய். அந்த கார்பன் நானோ குழாயோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம மனித தலைமுடியோட குறுக்கு வெட்டுல 1,00,000ல் 1 பங்கு தான் அதனுடைய விட்டம்னு சொல்றாங்க. அப்போ அவ்வளவு நுண்ணிய இன்னைக்கு நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்க்குறோம், டெலஸ்கோப்ல பார்க்குறோம், ஏகப்பட்ட லேப் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அந்த காலத்துல எதுவுமே கிடையாது. அந்த காலத்திலையும் இந்த கார்பன் நானோ டியூப்களை கொண்டு பானைக்கு மேல் பூச்சி பூசி இருக்கிறான் தமிழன். எப்படி முடியும்? சாத்தியம். அறிவியல்ல அந்த அளவுக்கு முன்னோக்கி இருந்திருக்கிறோம். இது எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய ஆலைகளை படைத்திருக்கிறோம். இன்னொரு விஷயம் இருக்குதுல, இந்த கார்பன் நானோ டியூபை எதுக்காக பானையில வச்சு எழுதணும் அப்படின்ற ஒரு கேள்வியை அக்கா முன்வைக்கிறாங்க. வெறும் பானை, நம்ம பானைன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? சோறுக்கும் நீருக்கும் தான் வச்சிருக்கோம். வெறும் சோறுக்கும் நீருக்கும் வச்சிருக்கிற பானையில வெளியில கார்பன் நானோ டியூப் அவ்வளோ காஸ்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணி எழுதுறதுக்கு தமிழர்கள் என்ன அந்த அளவுக்கு யோசிக்காமல போயிடுவாங்க? இதை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன புரிதல் தான் நமக்கு இல்லை. இந்த புரிதல் இருந்தா அவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு நமக்குள்ள கேள்வியா எழணும். அதுக்கான விடை இன்னும் கிடைக்கல. இந்த கார்பன் நானோ டியூப் இத்தனை நூற்றாண்டுகள் கடந்து 1952ல் முன்மொழியப்பட்டு 1980களில் தான் பயன்பாட்டுக்கே வருது. சயின்ஸ்ல யூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம வானியல்ல இப்போ இன்னைக்கு நம்ம சந்திரயான் கொடுக்குறோம், விக்ரம் லேண்டர் கொடுக்குறோம், இதிலெல்லாம் கூட இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வியை அவங்க முன் வைக்கிறாங்க. ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு ஆராய்வு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா நம்ம பல நேரங்களில் நம்மளுடைய பெருமையை வந்து பீற்றிக் கொள்கிறோமே தவிர நம்ம ஆராயறது. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற மீனிங்கை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. அப்படி இந்த கார்பன் நானோ டியூப்ங்கிற விஷயம் வந்து இன்னும் பல ஆய்வுகளுக்கு உட்பட்டு இன்னும் போயிட்டு தான் இருக்கு. இதற்கான உண்மையான பயன்பாடு தெரிஞ்சாதான் நம்ம இதோட பொருத்தி பார்க்க முடியும் கீழடி நாகரிகத்தோட. இன்னொன்று, இந்த கார்பன் நானோ டியூபா இருக்கட்டும், அதை வச்சு எழுதின எழுத்துக்களாக இருக்கட்டும், குயவர்கள் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் சங்க இலக்கியம் தோன்றியிருக்கு. சங்க இலக்கியம் தோன்றதுக்கு எடுத்துனையே நம்ம எழுத்து வடிவத்துக்கு போயிட மாட்டோம். முதல்ல 2 பேர் பேசிக்குவாங்க, அப்புறம் அது ஒரு கூட்டு மொழியாக மாறும். அந்த மொழி மாறியதற்கு பிறகு அதற்கு ஒரு எழுத்து வடிவம் பிறகும். அந்த எழுத்து வடிவம் அதை செம்மைப்படவே ஒரு சங்க இலக்கியத்துக்கென தொல்காப்பியம் படைக்கப்பட வேண்டியிருக்கும். அப்போ தொல்காப்பியத்திற்கு வயது 2000 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ நம்ம மொழியோட வரலாறு எவ்வளவா இருந்திருக்கும்? 2500ஐயும் 2600ஐயும் தாண்ட விடுவதில்லை நம் மத்திய அரசு. ஒரு மொழி 3000 வருடங்களுக்கு கடந்து இருக்கு. ஆனா அதற்கான எந்த ஒரு வரலாறும்
குறிப்பிட்ட தேதியும் இல்லாததனால் நாம் இன்று தடுமாறி கொண்டிருக்கிறோம். குறிப்பிட்ட வயதை பறைசாற்ற இந்த கீழடி ஆய்வுகளையும் அப்படித்தான். AMS என்ற ஒரு அவர்களுக்கு ஒரு குறியீடு இருக்கிறது. அதை வைத்துத்தான் ஒன்றிய அரசு இந்த விளையாட்டுக்களை எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறதாக ஐயா அமர்நாத் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். மறுபடியும் புத்தகத்துக்கு வருவோம். இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க சங்க இலக்கியத்தையும் இந்த பானை எழுத்து பனை எழுத்து இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி அங்கங்க நமக்கு அறிவூட்டுறதுக்கு முயற்சிக்கிறாங்க. இதை அப்படியே சொல்லாம அவங்களுடைய பார்வைன்னு ஒன்று முன்வைக்கிறாங்க. எதுவுமே நமக்கு சொல்றது இல்லை. ஏற்கனவே யாராவது ஒருத்தர் எழுதியிருக்காங்கன்னா அதை அப்படியே எடுத்துக்கிற ஒரு மந்தை மனநிலைமையில தான் நம்ம பொது புத்தியில தான் இருக்கும். அதை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பார்வை. புலிக்கடி மால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை ஒன்று இருக்கு. அந்த முத்திரை புறநானூறுல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. புறநானூறுல 201வது பாடலிலும் 202வது பாடலிலும் புலிக்கடிமால் முத்திரை என்பது பதியப்பட்டுள்ளதாக இவர் ஆதாரப்பூர்வமாக நிரூபித்திருக்கிறார். இந்த புலிக்கடிமால் என்பது 2 பக்கமும் புலிகளை பிடித்திருக்கக்கூடிய ஒரு அரசனுடைய ஒரு தோற்றம். இந்த புலிக்கடிமால் அப்படிங்கிற அரசன் யாரு அப்படின்னா அரையத்தை ஆண்ட அரசன் அப்படின்ற பதிவு இருக்கு. இந்த அரையங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற சிந்துவெளி நாகரிகத்துடைய ஹரப்பா. நம்ம பிள்ளைங்களா இருக்கும்போது ஸ்கூல்ல படிக்கிறோமே, இருக்கிறதுலேயே தொன்மையான சமூகம் ஹரப்பா ஹரப்பான்னு படிக்கிறோம் இல்லையா? அந்த ஹரப்பாவை ஒரு தமிழன் ஆண்டிருக்கிறான். அவன் பெயர் தான் புலிக்கடிமால். அப்ப இப்ப சொல்லுங்க, ஹரப்பா நாகரிகம் பெரியதா தொன்மையானதா? இல்லை, தமிழ் நாகரிகம் தொன்மையான. இதுக்கான எதுவுமே பதியப்படவில்லை. அதற்கான முயற்சிகளை நாம் அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தகம் ஒரு சிறிய துடுப்புச்சீட்டை எடுத்து வெளியே வைத்திருக்கிறது. இவங்க நம்ம வீட்டில் ஒரு அப்பத்தா இருப்பாங்க. அந்த அப்பத்தா மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம் அப்படின்னா நாங்கள் அந்த காலத்திலேயே இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு அப்பத்தா. இப்போ நம்மளே நம்ம சொல்கிறோம்னா ஜென்சி கிட்ஸ் ஏதாவது ஒரு பாடல் இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்னா இதே பாடலை 80 கிட்ஸ் சொல்லுவாங்க. இதே பாடலை ராஜா எப்போ போட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த அப்பத்தா அப்பப்போ பல விஷயங்களை இதெல்லாம் நீங்கள் இப்போ தான் சொல்கிறீங்க, நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்றத பதிவு செய்கிறாங்க. நம்ம உலகமும் இதை ஒத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம தமிழர்கள் முன்பு பயன்படுத்திய பல அறிவியல் சார்ந்த விஷயங்களை இன்னைக்கு மற்ற நாடுகள், மேலை நாடுகள் ஏற்றுக்கொள்ளுது. ஒரு பாக்குமட்டை தட்டா இருக்கட்டும், எதெல்லாம் நம்ம இயற்கை சார்ந்து நம்ம பயன்படுத்தணுமோ அதெல்லாம் நம்ம ஒதுக்குனாலும் அவங்க இப்போ அதை கொண்டாடுறாங்க. அப்படி ஒரு அப்பத்தாவை தான் அவங்க நம்ம கூட இருக்காங்க. அது ஒரு விஷயம் அவங்க சொல்றாங்க. முருகனை ஏன் சைவமாக்கணும் அப்படின்ற ஒரு தொகுப்பு வச்சிருக்கிறாங்க. முருகன் கடவுள் நம்பிக்கை உள்ள நம் தோழர்களுக்கு முருகனை பிடிக்காம இருக்காங்க. அந்த முருகனுக்கு எல்லாமே சைவ வழிபாடாக மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். மற்ற கடவுள்கள் மாதிரி அசைவ ஒரு படையல் முருகனுக்கு வைக்கப்படுவதில்லை. அதையும் சங்க இலக்கியத்தோட அகநானூரோட தொடர்பு படுத்தி ஒரு கவிதை சொல்றாங்க. அகநானூற்றில் சொல்றாங்க, தோப்பி கல்லோடு துருவு பழி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல துருவு கல், முருகன் கல்லும் படைக்கப்படுகிறது முருகனுக்கு, செம்மறியாரும் படைக்கப்படுகிறது. குறுந்தொகையில சொல்றாங்க, குறுந்தொகையில ஒரு ஆட்டுக்குட்டியுடைய குரல் வலையை அறுத்து அதுல வருகிற ரத்தத்தை தினைமாவுடன் கலந்து முருகனுக்கு படைப்பது வழக்கம். அப்போ முருகன் ஒரு சைவ கடவுளா இல்லாம எல்லாருக்குமான ஒரு கடவுளா இருக்கும்போது நாம தான் மதத்தின் பேரிலோ ஒரு சமயத்தின் பேரிலோ பிரித்தால். இன்னொரு விஷயம் ரொம்ப எனக்கு இந்த புத்தகத்திலேயே ரொம்ப மனதை நெருடிய ஒரு விஷயம் அப்படின்னா, நான் முதல் இந்த புத்தகத்தை படித்துட்டு அவங்களுக்கு இதை ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினேன். முருகனுக்குமே சூழ்பலி கொடுத்த ஒரு சமூகமா தமிழ் சமூகம் இருந்திருக்கு. சூழ்பலி அப்படின்னா இன்னும் பிறக்காத ஒரு ஆட்டுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு குட்டியை அறுத்து அந்த சூளை கடவுளுக்கு பலி கொடுக்கும் மூட நம்பிக்கைக்கு தமிழ் சமூகம் உட்பட்டதாக இருந்திருக்கிறது. இன்னைக்கு தேதியில் அது இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல. மேபி கிராமப்புறங்களில் இருக்கலாம். ஆனால் நம்ம அந்த தவறையே செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறத குறிப்பிடுறாங்க. குறிப்பிட்டு அடுத்த வார்த்தையிலே சொல்றாங்க, தமிழ் சமூகத்துல தமிழ் மரபுல சாதிகள் இருந்ததே இல்லை. நாம இன்னைக்கு அப்படின்ற கேள்வியை நம்ம தான் அதை படிச்சுட்டு நம்ம கேள்வி நமக்கு நாமே வச்சுக்கணும். நம்ம சாதிகளும் மதங்களாலும் பிறவுண்டு இருக்கும். இன்னொரு சயின்ஸ் டெக்னாலஜி அவங்க சொல்றது ஹார்ட் டெக்னாலஜின்னு சொல்றாங்க.
இப்போ நான் நினச்சேன் அப்படின்னா இந்த ஆர்க் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அயனோஸ்பியர், வளிமண்டலம் பல அடுக்குகளால் ஆக்கப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். அந்த பல அடுக்குகளில் அயனோஸ்பியருங்கிற அடுக்கில் நான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய மழையையோ வெள்ளத்தையோ ஆழி பேரலையோ நிலநடுக்கத்தையோ என்னால் ஏற்படுத்த முடியும். சரி, இந்த டெக்னாலஜி எல்லாம் இப்போ நம்ம 20ஆம் நூற்றாண்டுகள்லையோ 21ஆம் நூற்றாண்டுலையோ தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம சங்கத்தமிழில் தமிழன் இலக்கணம் இது எல்லாத்தையுமே கையாண்டிருக்கிறாங்க. அதையும் ஒரு உதாரணத்தோடு சொல்லிடுறாங்க. சிலப்பதிகாரத்தில் பாண்டிய மன்னன் எரிந்த வான்புகை கடல் சீற்றத்தை உருவாக்கி பக்ருளி என்ற ஒரு ஆறை மூழ்க செய்கிறது என்ற ஒரு தரவோடு கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம எதுவுமே சொன்ன ஒரு விஷயத்த அப்படியே சொன்னால் நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதுக்கான தரவு வேணும், அதுக்கான ஒரு ஆதாரம் வேணும். அப்படின்றது தான் ஒரு அறிவார்ந்த ஒரு மனதுக்கு தேவைப்படும். அப்படிப்பட்ட ஆதாரங்கள் சங்க இலக்கியத்தில் கொட்டி கிடக்கின்றன. எடுத்துக்கொள்ளத்தான் ஆளில்லை, பொருத்தி பார்க்கத்தான் ஆளில்லை என்று ஏற்கனவே தொல்லியல் வல்லுநர்கள் சொன்னதை தான் நம்ம தொல்லியல் ஆர்வலர் தங்கம் ரமேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. பல எடுத்துக்காட்டுகள் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. கலித்தொகையாக இருக்கட்டும், பரிபாடலில் இருந்து கொடுத்துருக்குறாங்க. கண்ணகியை பற்றி குறிப்பாக நான் இதை மட்டும் பதிவு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். கண்ணகியை பற்றி ஒரு 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 பாரா மட்டும் நான் படித்து காமிக்கணும்னு நினச்சேன். கண்ணகியை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம பல கட்டுக்கதைகளை கேட்டிருக்கோம். சிலப்பதிகாரத்தில் இருந்து இதை சொல்கிறாங்க. கண்ணகி தனது வலது கரத்தால் அவளது இடது கொங்கையை பிரித்தெரித்து மதுரையை தீக்கிரையாக்கியதாக சொல்லப்படுகிறது. ஒரு பெண் தன் மார்பகத்தை தன் கைகளால் பீத்து எறிவாளா என்ற ஐயப்பாடு எழுந்தால் செய்வாள் என்பதுதான் என்பார். இது சினமும் துக்கமும் ஒரு சேர கொண்ட ஒரு பெண்ணின் கொடுஞ்சினத்தின் வெளிப்பாடு. உன்னை நம்பி வந்தவர்களை காக்க தவறிவிட்டாய், நீ எல்லாம் என்னடா ஒரு மன்னன் என்ற எக்காலத்தின் வெளிப்பாடு. பெண்களை போற்றும் ஒரு சமூகத்தில் ஒரு பெண் தன் பெண்மையின் அடையாளத்தை அழைத்துக் கொள்வது அரசாங்கத்தின் மீது காரி உமிழ்வது போல. இது எதிராளியை அவமானப்படுத்தும் செயல். ஒரு தடவை கைத்தட்டிடலாமா? இந்த மாதிரி எழுதுறதுக்கு ஒரு தில்லு வேணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எத்தனையோ மாணவர்கள் முன் வந்திருக்காங்க அரசாங்கத்துக்கு எதிராக. ஆனால் ஒரு எழுத்து வடிவில் இதை பதிவு செய்யறதுங்கிறது ஒரு மாற்று பார்வைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு விஷயத்தை அப்படியே எடுத்துக்காம தனக்குரிய பார்வையில கேள்வி எழுப்புறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமா மற்றவர்களுக்கு அமையும். இது இந்த புத்தகத்தை பத்தி. இப்போ இந்த புத்தகத்துல இருந்து அடுத்த கட்டம் என்ன நகருது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, நான் இதோட சேர்ந்து சில தரவுகள் இப்போ சமீபத்தில் நம்ம இன்னும் நமக்கு மயிர் நீச்சல் எடுக்கும் அந்த மாதிரி ரொம்ப கூஸ்பம்ஸ் மூவ்மெண்ட்டெல்லாம் வேணுங்கிறதுக்காக இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய தரவுகள் கிடைச்சிருக்கு. தென்காசி மாவட்டத்தில் சிவகலை அப்படின்ற ஒரு இடம், பொருணை நதிக்கரையில், அங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் கிமு 3175ஆம் ஆண்டுக்குரிய நெல்மணிகள் கிடைக்கப்பட்டிருக்கு. இரும்பு உருக்காலை 3200 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததற்கான ஆதாரம் கிடைத்திருக்கிறது. இவ்வளவு நாள் வரைக்கும் இரும்புக்கு தமிழன் உரிமை கொண்டாட முடியவில்லை. ஏனென்றால் இதுவரை இருந்த அறிவியல் என்ன என்று நிரூபித்திருக்கிறது என்றால் டமாஸ்கஸ்கே இரும்பு சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதற்கெல்லாம் 600-700 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு மனிதனால் தமிழனால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஆதிச்சநல்லூர், கொடுமணல் இதில் இருக்கிற தாழிகள்லாம் தெரியும். ஆனால் அதை தாண்டி திருமலாபுரத்திலையும் 8 அடி நீள கம்பி வேலி, இரும்பினாலான வேலி ஒரு 2300-2400 வருடங்களுக்கு முன்பே கிமுவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் 2014 சிந்து சமவெளி தான் இருக்கிறதுலேயே தொன்மையான நாகரிகம் அப்படின்றது டாக்குமெண்ட் செய்யப்பட்டதுங்கிறதுனால அங்கே ஆய்வு நடத்துகிறாங்க. அங்கே ராக்கி கடி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு ஆய்வு நடத்தும் போது ஒரு பெண்ணுடைய எலும்புக்கூடு கிடைக்குது. அந்த எலும்புக்கூட மரபணு சோதனைக்கு உட்படுத்தும் போது நம்ம எல்லாருக்குமே பெருமைப்படுற மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குது. அது அந்த எலும்புக்கூடு என்னதான் பாகிஸ்தான் பார்டரில் அரப நாகரிகத்தில் கிடைச்சாலும் அந்த எலும்புக்கூடு ஒரு திராவிட நாகரிகத்தை சேர்ந்த ஒரு எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு. இன்னொரு தகவல், அதை இன்னும் ஆய்வு செய்யும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆதி தென்னிந்தியாவும் ஈரானிய ஒரு நாகரிகத்துக்கும் உண்டான கலப்பினால் உருவானது அந்த உடல் அப்படின்றத முடிவு செஞ்சிருக்காங்க. சில மரபணு சோதனைகளுக்கு உட்பட்ட எலும்புக்கூடுகள் 60,000 ஆண்டுகள் வயது உடையவை என்று கூட அனுமானிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கான தரவுகள் இன்னும் கிடைக்கவில்லை.
இப்போ இன்னொன்று நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது சிகை கொற்றன் அப்படின்ற வார்த்தையை கேள்விப்படுறோம். எகிப்தில் 30 இடங்களில் தமிழ் எழுத்துக்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அதில் சிகையை கொற்றன் என்ற வார்த்தை பொறிக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து வணிகத்திற்காக சென்ற ஒருவர் சிகை கொற்றன் அப்படின்ற பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம என்ன கண்டுபிடிச்சாலும் வந்துடுவாங்க இல்லையா. சிகை அப்படின்றது தமிழ் சொல்லே கிடையாது. சிகைங்கிறது சமஸ்கிருத சொல். சமஸ்கிருத சொல் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் முதல்ல இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். சமஸ்கிருதம்ங்கிறது ஒரு யாருக்குமே தாய்மொழி இல்லாத ஒரு மொழி. இன்னொன்று, சமஸ்கிருதம் கடவுளை வழிபாடுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மொழி. தமிழ் அப்படி கிடையாது. தமிழ்ங்கிறது இப்போ ஒவ்வொரு மொழியும் ஒரு பேர் சொல்லுவாங்க. அரபி மொழி இசைக்கான மொழின்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழை மட்டும்தான் தாய்மொழின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 3000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு மொழியாக இன்னும் இருக்கிறது தமிழும் சீனமும் மட்டும்தான். அப்போ அந்த சிகைங்கிற சொல்லும் தமிழ்நாட்டில இருந்து தானே போயிருக்கு. அதுக்கும் ஒரு ப்ரூஃப் இருக்கு. நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சிகைராஜபுரம் அப்படின்ற ஒரு ஊரே இருக்கு. அப்போ சிகைங்கிற ஒரு வார்த்தை சொல்லாடல் இருக்கதானே செய்யுது அப்படின்றது எல்லாமே. இதெல்லாம் அடுத்த கட்டம், கீழடி ஆய்வுக்கு அடுத்த கட்டம். இன்னொரு சமீபத்திய அறிவுக்கு நம்ம கொடுமணல்ல அடுத்த கட்ட ஆய்வுகள் நடக்க இருக்கின்றன. ஒரு வாசகராக என்னுடைய வேண்டுகோள், நீங்கள் சிந்து தமிழ் உங்களுடைய புத்தகம் மிகவும் நேர்த்தியாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். உங்களுடைய அடுத்த படைப்பு பொறுமையை இன்னும் முன்னோக்கி செல்லக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என நான் அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். முடிக்கணும் அப்படின்னா, இந்த பனை மொழியாக இருக்கட்டும், பானை எழுத்தாக இருக்கட்டும், எல்லாமே சொல்றது ஒன்று தான். தமிழ் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. தமிழ் வடிவத்தை மாத்தினாலும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. தமிழை நாம் வளர்க்க வேண்டாம், சிதைக்காமல் இருந்தாலே போதும் அப்படின்ற கோரிக்கையோடு என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.